ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்திலும் முதல் முறையாக உங்கள் மத்தியிலே வருவதற்கு ஆண்டவர் தந்த இந்த புதிய வருடத்திற்காக, இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எல்லாம் அப்படி பார்க்குறீங்க? 3 வாரம் கழித்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்களோ? நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், அதனால் இப்போ தான் சொல்ல முடியும். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி. இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனங்களை திருப்பலாம். ஒரு 2 வசனங்களை வாசிக்கலாம். 62ஆம் சங்கீதம் 4வது வசனம், 71ஆம் சங்கீதம் 20, 21வது வசனம். 62ஆம் சங்கீதம் 4வது வசனம் முதலாவது. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். 71ஆம் சங்கீதம் 20, 21 வாசிக்கலாம். காணும்படி செய்த, திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் 2 வார்த்தைகளை 2 வேத பகுதியிலிருந்து வாசிக்க கேட்டோம். அதில் 62ஆம் சங்கீதம் அங்கே தெளிவாக தாவீதின் வார்த்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 71ஆம் சங்கீதம் யார் எழுதினது என்று சொல்லப்படவில்லை. ஆனால் வாசிக்கப்பட்ட அந்த 2 வேத பகுதியிலும் ஒரே ஒரு வார்த்தை மீண்டுமாக வருவதை நீங்கள் பார்க்கலாம். என்ன வார்த்தை? சொன்ன ஒரு அக்காவை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவ்வளவுதான். கவனிச்சு வாசிச்சிங்களா? சரி. 62ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி. 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணி என்று சொல்லி. ஹல்லேலூயா. வாசிக்கப்பட்ட அந்த 2 வேத பகுதியிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், அவனை குறித்து அவன் சொல்லும்போது, அவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மனிதர்களை அவன் பார்க்கும்போது, அவனுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற சத்துருக்களின் கூட்டத்தை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே இந்த சத்துருக்கள் என்ன செய்கிறார்களாம்? ஆலோசனை பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்ல, என்ன பண்றாங்களாம்? வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தினால் சபிக்கிறார்கள். ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்போதுமே தம்முடைய ஜனம் மேன்மை உள்ளவர்களாக, மகிமை உள்ளவர்களாக, நன்மை உள்ளவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனம் மேன்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவாரானால் சத்ரு என்ன விரும்புவான்? சத்ரு என்ன விரும்புவான்? இன்னும் அவர்களை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று விரும்புவானா? சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றீங்க. ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் யார் விரும்புவா? யார் விரும்புவா? சத்ரு விரும்புவான். ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுவாரானால் சத்ரு எப்பவுமே என்னதான் செய்வான்? உன் பெயரை சிறுமைப்படுத்துவேன் என்று அவன் சொல்ல மாட்டான். ஆனா என்ன செய்வான்? அந்த வசனம் சொல்றபடி வாயினால் ஆசீர்வதித்து உள்ளத்தினால் என்ன பண்றாங்களாம்? சபிக்கிறாங்களாம். அப்ப ஆண்டவருடைய மன விருப்பத்திற்கு மாறாக செயல்படுவதே எப்போதுமே சத்ருவின் விருப்பமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருந்த அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது அவனுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றி அவன் 1வது வசனத்திலேயே சொல்லுகிறான், தேவனையே நோக்கி யாருடைய ஆத்துமா அமர்ந்திருக்கிறதா? ஏன் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கிறான். தேவனை ஒரு புறத்திலே பார்க்கிறான், அவனை சுற்றி இருக்கிற மனிதர்களை ஒரு புறத்திலே பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் என்னை எவ்வளவாய் மேன்மையாக உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தாலும் சுற்றி இருக்கிற மனிதர்களை, சத்துருக்களை அவன் பார்க்கும்போது அவனுடைய இருதயம் சொல்லுது, என்னை எப்படியாவது என்னுடைய மேன்மையிலிருந்து தள்ளும்படித்தான் இந்த உலகமும் சத்துருக்களும் எப்போதும் எனக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான்.
அதே சங்கீத புஸ்தகத்திலே இன்னொரு சங்கீதக்காரன் சொல்லும்போது, என்னதான் என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறுதலாக நடந்தாலும், என்னதான் எனக்கு விரோதமாக துன்மார்க்கர் எழும்பி இருந்தாலும், என்னதான் எனக்கு விரோதமாக உலகத்தின் சத்ருவின் போராட்டங்கள் மிகுதியாக இருந்தாலும், அந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறான், அநேக இக்கட்டுகளை நான் கடந்து வந்து விட்டேன், அநேக ஆபத்துகளை காணும்படி என்னை பார்க்க வைத்தீர், ஆனாலும் திரும்பவும் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். அது மட்டும் இல்ல, எந்த மேன்மையிலிருந்து சத்ரு என்னை தள்ள பார்த்தானோ அதே மேன்மைக்கு நீர் கொண்டு வந்து வைக்கிறவர் அல்ல, அதே மேன்மையை இன்னும் பெருக பண்ணுவீர் என்று வாக்கு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. இந்த 2024ஆம் ஆண்டிலே ஆண்டவர் இந்த முதல் ஆரம்ப நிலையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல, உங்கள் மேன்மையை அவர் பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. ஆமா, நம்புனீங்கன்னா எவ்வளவு பெரிய அல்லேலூயா வந்திருக்கணும். சந்தோஷம். எப்படியெல்லாம் நம்ம கீ கொடுத்து திருக வேண்டி இருக்குது. ஆண்டவர் உங்கள்ட்ட தான் பேசுறாரு, கொஞ்சம் கையை உயர்த்துங்க அப்படின்னு. சத்துரு எப்பவுமே என்னதான் சொல்லுவான், மேன்மையிலிருந்து தள்ளும்படிக்குத்தான் அவன் ஆலோசனை இருக்கும். ஆனால் தேவனுடைய வழிகள் எப்போதுமே மேன்மையை அவர் பெருக பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்தை பார்த்துட்டு ஆண்டவர் உன் மேன்மையை பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார் பெருக பண்ணுவார்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம். நம்முடைய டிசைன் அப்படி. ஏன்னா நம்ம எல்லா நேரத்திலும் இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு என்ன செய்வார் என்றே நாம் தியானித்து பழகினவர்கள். அது நல்லதுதான். இயேசு என்ன செய்வார், இயேசு எப்படிப்பட்டவர் என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று பல நேரத்தில் என்ன செய்ய மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அப்படியே தோணினாலும் இப்படித்தான் அமைதியாக இருப்போம். அப்படிதானே? சரி, இந்த நாளின் காலை வேளையிலே யார் நம்முடைய மேன்மையில் இருந்து நம்மை தள்ள பண்ணுகிறது என்பதை நான் காண்பிக்க போகிறேன். அந்த வசனத்துல போட்டிருக்கு, அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே ஒரு சிலர் ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி. பல நேரங்களிலே நம்முடைய மேன்மையிலிருந்து நாம் விழுந்து போவதற்கு சத்துருவையே நாம் காரணம் காட்டிக்கொண்டு நம்முடைய மேன்மையிலிருந்து விழுந்து போனதுக்கு பல நேரத்தில் நாம் தான் காரணம் என்பதை மறந்து போகிறோம். உண்மைதானே? ஆமா. அப்படி ஒரு மேன்மையிலிருந்து விழுந்து போனவர்கள்னு சொல்லி காண்பிக்கணும்னா என்னால் நிறைய பேரை காண்பிக்க முடியும். ஆனால் அதை நான் அதிகமாக இன்றைக்கு காண்பிக்காமல், ஆண்டவர் தருகிற மேன்மை எதனால் நமக்கு வருகிறது, ஏன் நாம் அவருடைய மேன்மையை காத்து கொள்ள முடியாமல் பல நேரங்களிலே விழுந்து விடுகிறோம் என்பதை நான் காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமா, என் பிரசங்கம் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆமாம், எரேமியா 1:8 வசனம், வாக்குத்தத்த வசனம்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதை எரேமியாவுக்கு ஏன் கொடுத்தாருன்னு தியானிச்சு பாருங்க, அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எதுக்காக வச்சிருக்கிற, பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன். ஆனால் உன்னுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? 1:10 வாசிங்க திரும்ப. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். இதெல்லாம் நடந்தாதான் கற்ற வேலை நடக்கும், நாட்டுற வேலை நடக்கும். முதல்ல புடுங்கணும், அப்புறம் இடிக்கணும், அப்புறம் ஆமா, நீங்க வசனத்தை தியானிக்கிற ஆசை இருக்கிறவங்களா இருந்தா நான் எதை புடுங்கணும்னு யோசிச்சு பாருங்க. புடுங்க வேண்டிய முள்ளு நீங்க தான் பேசணும்னு நினைக்கிறேன். இங்க தானே? ஆமா, சரியா? இப்படி நிறைய காரியங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் என் ஊழியத்துல. சரியா? அதனால தான் என்னுடைய பிரசங்கத்துல நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்றது. ஆண்டவரே அப்படிதான் கொடுத்துடுறாரு. நம்ம எப்படி இருக்கணும்னு நான் காண்பித்து கொடுத்துட்டா ஆசீர்வாதம், மேன்மை தன்னால வரும். பல நேரங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு தியானிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னு தியானிக்காம விட்டுறதுனால தான் பல நேரங்களில் வார்த்தைகள் நிறைவேறாமலே இருக்குது அப்படிங்கிறத என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் எல்லா நிலைகளிலும் என்னை இப்படி நடத்துகிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது இன்றைக்கு நான் காண்பிக்க போகிறது, மேன்மையிலிருந்து சத்துரு தள்ளுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் தருகிற மேன்மையான வாழ்க்கையிலிருந்து பல நேரங்களிலே நாமவே தடுமாறி விழுந்து விடுகிறோம் என்பதை காண்பிக்க போகிறேன். சரி, ஆண்டவர் தருகிற மேன்மை எதனால வருகிறது? ஒரு 7 காரியத்தை நான் காண்பிக்க போறேன். ஒரு மேய்ப்பன் இருந்தான். சரியா? ஒரு மேய்ப்பன் இருந்தான். மேய்ப்பன்னா என்ன இருக்கும்? அவன்கிட்ட ஆடு இருக்கும், அப்புறம் கோழி இருக்கும், அப்புறம்
பன்னி இருக்குமா? மாடு இருக்கும். சரி, ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மேய்ப்பன் இருந்தான். அந்த மேய்ப்பன்ட்ட நிறைய ஆடு இருந்துச்சு, நிறைய ஆடு குட்டி போட்டுலாம் அழகா இருந்துச்சு. நல்ல அழகான கிராமப்புறத்தில் அப்படியே மலைப்பாங்கான இடத்துல, இப்போ நாங்கள் இருக்கிற வீடை வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நிறைய ஆடு இருக்கு, நிறைய மாடு இருக்கு, ஆனால் நிறைய பன்னியும் இருக்கு. சரியா? அந்த ஏரியாவில் நிறைய பன்னி இருக்கு. இப்படி இருக்கிற அந்த மேய்ப்பனுடைய வீட்டில் அவன் வந்து தொழுவத்தில் நிறைய ஆடுகள் எல்லாம் கட்டி வைத்து மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது, இப்படியெல்லாம் அந்த ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் வச்சுட்டு வாழ்ந்து வந்தான். அந்த ஏரியாவிலையும் பன்னி இருந்துச்சு. பன்னி கூட்டம் சில நேரத்தில் அதுக்கு மேய்ப்பன்லாம் இருக்காது, அது பாட்டுக்கு போவோம். சொல்லுங்க, அது பாட்டுக்கு வரும். திடீர்னு ஒரு நாள் அந்த மேய்ப்பன் காலையில் எழும்பி பார்க்கும்போது ஆடுகள்லாம் இருந்துச்சு, கூடவே வேற ஏதோ ஒன்று இருந்துச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு அழகான பன்னி குட்டி இருந்துச்சு. யார் இருந்தா சொல்லுங்க, இந்த பக்கம் இருக்கவங்களாம் சொல்லுங்க, யார் இருந்தது? ஆமா, நீங்களாம் இருக்கிறீங்களான்னு பார்த்துக்கிறதுக்கு தான். அந்த ஆடுகளுக்கு கூடவே ஒரு அழகான பன்னி குட்டி இருந்துச்சு. பன்னி வந்து பெருசானாதான் அசிங்கமா இருக்கும், குட்டியா பார்த்தீங்கன்னா அது எப்படி தான் இருக்கும்? அழகா தான் இருக்கும். பரவாயில்ல, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க போலயே. அழகா தான் இருக்கும். இது என்னடா பன்னி குட்டி ஒன்று தொழுவத்துக்குள்ள வந்திருக்கே அப்படின்னு பார்த்தா, அந்த பன்னிக்குட்டி வந்த பன்னி கூட்டத்திலிருந்து வந்து ஆட்டு கூட்டத்து கூட சேர்ந்துருச்சு. இப்போ அதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. இதுங்க கூட அது குட்டி பண்ணின்றதுனால அது விளையாடிக்கிட்டே இருக்கு. இந்த மேய்ப்பன் பார்த்தான், இதை எங்கே துரத்தி விடுறதா வேணாமா? மற்ற பெரிய பன்னியெல்லாம் எதையும் காணுமே, இது வந்து மாட்டிக்கிச்சே, இதை என்ன பண்ணுவோம், இங்கேயே வச்சிருப்போம், ஏதாவது பன்னிக்கினி வந்து கூட்டு போதான்னு பார்ப்போன்னு வச்சிருந்தான். ஆனால் அது எங்கேருந்து தொலைஞ்சி வந்துச்சுன்னு தெரியல, எந்த பன்னியும் அதை தேடி வரலை. அதனால இவர் தொழுவத்திலே அந்த பன்னியும் சேர்ந்து தங்கிருச்சு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, யாரும் அந்த பன்னிக்குட்டியை தேடி வர்ற மாதிரி தெரியல. பார்த்தாரு, இந்த மேய்ப்பன் பார்த்தாரு, பாவம் ரொம்ப குட்டியா இருக்கு, இதுக்கு நம்ம ஒரு ஃபீடிங் பாட்டில் ரெடி பண்ணி அதுக்கு பால் குடிக்க வச்சு என்ன பண்ணாரு, பன்னிய ஒரு குழந்தை மாதிரி அழகா வளர்த்தார். ஆட்டுக்குட்டிங்க கூடயே அது சேர்ந்து ஓடி ஆடி விளையாடினதுனால நாளடைவில் ஆடுகளுக்குள்ள குணாதிசயமே அந்த பன்னிக்கும் வந்துருச்சு. ஆடு எப்படி புல்லு திங்குதோ அதே மாதிரி ஆட்டுக்குட்டிங்களோடே விளையாடுனால ஆட்டுக்குட்டிங்களோடே சேர்ந்து புல்ல தின்னு அவர் போடுற கீரையெல்லாம் தின்னு வளர்ந்துருச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த ஆடு மேய்க்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆடு குட்டியாக இருக்கும்போது பெரிய ஆடை மட்டும்தான் மேய்க்க கூப்பிட்டு போவாங்க, மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போவாங்க. குட்டி ஆடெல்லாம் நடக்க முடியாதுன்றதுனால உள்ளே வச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டுக்குட்டிங்கள்லாம் பெருசாக பெருசாக இந்த பன்னிக்குட்டியும் என்னாச்சு சொல்லுங்க, பெருசாச்சு. அப்போ பார்த்தாரு, சரி இப்போ ஆட்டுக்குட்டிங்களையும் கொஞ்சம் பெருசாயிருச்சு, இதுங்களும் மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போய் என்ன பண்ணணும், பழக்கம் பண்ணணும். இப்போ இந்த பன்னிக்குட்டியவும் சேர்த்து இவர் என்ன பண்ணார், இது மட்டும் தனியாக வீட்டில் இருந்து என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி ஆடுகளை மேய்க்க கூட்டு போகும்போது இந்த பன்னிக்குட்டியும் கூட்டு போனார் கூட. பன்னிக்குட்டிக்கு பயங்கர சந்தோஷம், என்னடா அது இவ்வளோ நாள் உள்ளேயே பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்க, இப்போ நம்மளை வெளியெல்லாம் கூட்டு வராங்களேன்னு சொல்லி பன்னிக்குட்டிக்கு பயங்கர சந்தோஷம். வெளி உலகத்தை பார்த்த உடனே குதிச்சு ஓடி ஆடி அப்படி இப்படின்னு விளையாட ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் 2 நாள் போயிட்டு போயிட்டு அழகா அதுகளும் பண்ணி ஆட்டுக்குட்டி கூட அது என்ன பண்ணும், பண்ணியும் அழகா மேய்ஞ்சிட்டு ஆட்டுக்குட்டிங்க கூடயே மேய்ப்பனோடைய திரும்ப தொழுவத்துக்கு வந்துடும். ஒரு நாள் மேய போகும்போது பார்த்துச்சு, தூரத்தில் பெரிய பெரிய பன்னிங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த பன்னிக்குட்டி பார்த்துச்சான், என்னடா அது இவங்கெல்லாம் நம்மள மாதிரியே இருக்கிறானுங்களே, கூட இருக்க அந்த ஆட்டுக்குட்டிங்களை பார்த்துச்சான், இவனுங்கெல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்களே, நம்ம தப்பான இடத்துல இருக்கிறோமோ அப்படின்னு பார்த்துச்சான். ஆனாலும் சின்ன வயசுல இருந்தே இங்கே வளர்ந்துட்டோமே. அப்புறம் பார்த்துச்சான், நம்மளை எப்போ பாரு இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறான், பின்னாடி இருந்து மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான், வேற எங்கேயாவது போனால் கம்பை வச்சு அடிக்கிறான், அவன் பின்னாடியே போக வேண்டியதாக இருக்கு, அவன் உள்ளே கூட்டு போனால் உள்ளே போக வேண்டியதாக இருக்கு. ஆனால் அந்த பன்னி கூட்டத்துக்கு எந்த கண்ட்ரோலும் இல்லை, அது நினைச்ச இடத்துக்கு போகுது, நினைச்ச இடத்துல மேயுது, எதையோ திங்குது, நம்மளால இப்படிலாம் இருக்க முடியலையேன்னு இந்த பன்னிக்குட்டிக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 2 நாள் 3 நாள் ஆச்சு. ஆனால் யோசனையில என்ன பண்ணுச்சு, அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் இந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சிட்டு மேய்ப்பன் திரும்ப கூட்டிட்டு வரும்போது இந்த பன்னிக்குட்டி மேலே ஒரு பேட் ஸ்மெல் வந்துச்சான். அந்த மேய்ப்பன் பார்த்தா, என்னடா இது புதுசாக இந்த பன்னிக்குட்டி மேலே ஏதோ பேட் ஸ்மெல் வருது அப்படின்ன உடனே அவனுக்கு புரியல. அப்போ இந்த பன்னிக்குட்டி என்ன பண்ணிருக்கு, சைலண்டா அந்த பன்னிங்களை பார்த்து அது என்ன சாப்பிடுதோ அது என்ன பண்ணுதோ அதை போய் ஒரு நைஸா என்ன பண்ணியிருக்கிறாரு, ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனாலும் மேய்ப்பன் வா வா வான்னு கூப்பிட்ட உடனே பின்னாடியே ஓடி வந்துட்டார். இவனுக்கு புரியவே இல்லை. 2-3 நாளாக இது மேலே ஒரே ஸ்மெல். திரும்ப பார்த்தான், அவன் தண்ணி எல்லாம் வச்சு அடிச்சு பைப் வச்சு அடிச்சு குளிப்பாட்டி திரும்ப மேய்க்க கூட்டு போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தான். சந்தோஷம் அவனுக்கு, இந்த பன்னி நம்ம கூடயே வளர்ந்து நல்ல ஒரு மேனர்ஸோட வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. திடீர்னு ஒரு நாள் மேய்க்க கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது
ஒரு பெரிய சாக்கடை இருந்துச்சு. அந்த சாக்கடையில பெரிய பெரிய பன்னிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, உருண்டு பிறண்டு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வழியா இந்த மேய்ப்பன் ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை இந்த பன்னிக்குட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போறான். இந்த பன்னிக்குட்டி பார்த்துச்சு, இதால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மேய்ப்பன் இருக்கிறாருன்னு கவலை இல்லை, பக்கத்துல ஆட்டுக்குட்டிங்க இருக்குதுன்னு கவலை இல்லை, தான் வளர்ந்த இடத்த பத்தி கவலை இல்லை, தனக்கு இருக்கிற மேலான வாழ்க்கையை பத்திலாம் கவலை இல்லை. அடிச்சிச்சு பாருங்க ஒரு ஜம்பு, பொத்துன்னு அந்த சாக்கடைக்குள்ள உளுந்துச்சா. அதுல இருந்த சேரெல்லாம் அப்படியே உளுந்த உடனே அதுக்கு எங்க இருந்துதான் இன்பம் வந்துச்சோ தெரியல, அப்படியே உருண்டு பெறல் ஆரம்பிச்சிச்சு. அது குதிச்சதுல சேரெல்லாம் தெரிச்சு பக்கத்துல இருந்த ஆடு மேல பட ஆடெல்லாம் ஓடி போச்சு இந்த பக்கம். ஆனா உளுந்த பன்னிக்கு வெளியே வர என்ன இல்ல, மனசு இல்ல. ஆமா, இப்ப பக்கத்துல இருக்கோம், கை பிடிங்களேன், பிடிங்க பிடிங்க, இதான் முக்கியம், இதான் முக்கியம். ஆமா கேளுங்க இப்போ. ஆமா, யார் அந்த பன்னி? அந்த கொஸ்டினை மனசுல வச்சுக்கோங்க. இப்ப வாசிக்கலாம் ஆண்டவர் எப்படி மேன்மையை தர்றாருன்னு சொல்லி. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கொண்டு போய் வச்சாரா? அது நமக்கு ஒரு கதை மாதிரி தான் தெரியும் இல்ல? இப்போ இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோ. அந்த பெரிய மனுஷன் ஒரு நல்ல செழிப்பான இடத்துல ஒரு பெரிய பங்களா கட்டுறாரு. ஒரு பெரிய பங்களா கட்டி அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவரே தன்னுடைய சொந்த செலவுல வாங்கி வைக்கிறார். அந்த வீட்டில் தேவையான பொருட்கள், சோஃபா, பெட்டு, கிச்சனுக்கு தேவையான ஐட்டம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டார். பெரிய பங்களானாலே அதை சுற்றி நல்ல அழகான ஒரு பெரிய கார்டனை உண்டாக்கிட்டார். அதுக்குள்ள நல்ல விலங்குகள் எல்லாம் விட்டார். அதுல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூலை கட்டிட்டார். இன்னும் என்னென்ன ஆடம்பரமான வசதிகள் நீங்க யோசிக்கிறீங்களோ எல்லாத்தையும் வச்சுட்டு அவர் போய் குடியிருக்க போறாருன்னு பார்த்தா, அவர் என்ன பண்ணாருன்னா நேரா உங்க வீட்டுக்கு வந்து உங்க கணவன் மனைவியா உங்களை கூப்பிட்டு, உங்க 2 பேருக்காக தான் இந்த வீட்டை நான் கட்டி இருக்கிறேன், இதையெல்லாம் நீங்க ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள்னு உங்களை கொண்டு போய் வச்சா வேணான்னு சொல்லிடுவீங்களோ? வேணாம், நான் சொல்லிடுவோம், ரொம்ப நல்ல மனுஷன் நீங்க அப்படின்னுவோம். ஆனா அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் முழு உலகத்தையும் தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்து மனுக்குலம் வாழுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி, தேவையான மரங்கள், கனிகள், செடிகள், அதுல 4 ஆற வேற ஓட விட்டு மிக செழிப்பான ஒன்றை தன்னுடைய வார்த்தையினாலே தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி உருவாக்கி முழு மனுக்குலத்திற்கும் உங்களுக்காகத்தான் இதை கொடுக்கிறேன், நீங்கள் இதை ஆண்டு கொள்ளுங்கள், உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருந்தாரானால் அது எவ்வளவு மேன்மையான ஒரு வாழ்க்கை. எந்த கண்ட்ரோலும் கிடையாது, எங்க வேணாலும் போலாம், எந்த வேலையும் செய்ய வேணாம், எல்லாமே அவர்களுக்கு தான் சொந்தம். இப்ப இருக்கிற மாதிரி 10 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட் கிடையாது, நினைச்ச இடத்துக்கு போலாம், விசா கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது. எவ்வளவு பெரிய வாழ்க்கை! அது மட்டும் இல்ல, தேவாதி தேவ குமாரன் தேவனுடைய சத்தத்தை பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களால் என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். அத்தனை மகிமையான மேன்மையான வாழ்க்கையை தான் ஆண்டவர் மனுக்குலத்திற்கு கொடுத்திருந்தார். அந்த மேன்மையான வாழ்க்கையை பார்த்து சத்துருவுக்கு பொறாமை இருந்தது, சத்துருவுக்கு தோன்றினது அந்த மேன்மையிலிருந்து மனுக்குலத்தை தள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலேயே சத்துரு கிரியை செய்ய ஆரம்பித்தான். தேவ ஜனம் கவனமாய் இல்லாதபடியினாலே ஆண்டவர் தந்திருந்த மேன்மையிலிருந்து விழுந்து போனது. முதலாவது மனுக்குலம் மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டது எதனால் தெரியுமா? பாவம் மனுக்குலத்திற்குள் பிரவேசித்தபடியினால் தான் ஜனங்கள் ஆண்டவர் தந்திருந்த மேன்மையை இழந்து போனார்கள். அப்படி இழந்து போன மனிதர்களுடைய நிலைமை என்ன ஆச்சு? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த, போதும் நல்ல கவனிங்க, அங்கே பவுல் எழுதுகிறார், தேவ ஜனத்துடைய நிலைமை என்னவா மாறிடுச்சான்? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாய் போனோம்.
ஆண்டவர் என்ன சொன்னார் ஏவாள்கிட்ட, ஆதாம் ஏவாள்கிட்ட, இந்த பழத்தை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள். சாப்பிட்டாங்களா பழத்தை? 2 பேரும் சாப்பிட்டாங்க. செத்தாங்களா? செத்தாங்களா? செத்தாங்களா சாகலையா? சாகலை. ஏன் சாகலை? ஆண்டவர் தான் சாவிங்கன்னு சொன்னார்ல. 2 மரணம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய மரணம், இன்னொன்று சரீர மரணம். அவர்கள் தேவனுடைய கற்பனைக்கு மாறாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் செயல்பட்ட போது, கீழ்ப்படியாமை என்னும் விதை அவர்களுக்குள் விதைப்பிக்கப்பட்டது. அது பாவத்தை பிறப்பித்தது. அது தேவனுடைய ஆவிக்கும் மனிதனுடைய ஆவிக்கும் இடையிலே இருந்த ஐக்கியத்தை துண்டித்தது. அதுவே ஆவிக்குரிய மரணம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அந்த அக்கிரமம் பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்தபடியினாலே அவர்கள் எப்படி இருந்தார்களாம்? மரித்தவர்களாய் இருந்தார்கள். தேவன் தந்திருந்த மேன்மையை இழந்து போய், தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது, தேவனுக்கு சித்தமாய் நடக்க வேண்டியவர்கள், தேவனுடைய விருப்பத்தை செய்ய வேண்டியவர்கள், தங்கள் மாம்ச இச்சையின்படி தங்கள் மாம்சமும் மனதும் விரும்பினவர்களை செய்ய ஆரம்பித்தார்கள். எப்படி அந்த பன்னி தனக்கு விருப்பமான இடத்துல போய் விழுந்துச்சோ அப்படி மனுக்குலம் விழுந்தது. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? விழுந்து போன மனுக்குலத்தை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. சங்கீதம் 71 நாம் வாசித்தபடி, ஆண்டவர் திரும்பவும் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லித்தான் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? உன்னதங்களிலே உட்காரவும் செய்வாரா? செய்தாரா? செய்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இப்ப முதலாவது ஆண்டவர் தருகிற மேன்மை எதனால உண்டாகிற மேன்மை தெரியுமா? அவருடைய ரட்சிப்பினால் உண்டாகிற மேன்மை. என்னவா? எதனால உண்டாகிற மேன்மை சொல்லுங்க பாப்போம். ரட்சிப்பினால் உண்டாகிற மேன்மை. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்படணும்னு சொல்றமே, என்ன நடக்குது ரட்சிக்கப்படும் போது? தான் பாவமான சந்ததியிலே பிறந்திருக்கிறேன். ஆதி மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் பாவ சந்ததியை பெற்றெடுத்தான். அப்படிப்பட்ட பாவத்திற்கு சந்ததியிலே சாபத்திற்குரியவனாக நான் பிறந்திருக்கிறேன். அந்த பாவ மனுக்குலத்தை மீண்டுமாக தூக்கி எடுத்து அவர் விரும்புகிற மேன்மையான அவரோடு கூட உட்கார வைக்கிற அனுபவத்திற்குள் கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். என்னுடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். அவர் எனக்காக மரித்தார் என்றும் நான் பாவி என்றும் அவரை நம்புவதனால், அவரை ஏற்றுக்கொள்ளுவதனால் எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாகிறது என்று சொல்லி நான் விசுவாசித்து அறிக்கையிடும் போது எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது? என்னை மீண்டும் அவரோடு கூட அந்த மேன்மையின் வாழ்க்கையிலே கொண்டு போய் உட்கார வைக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, அது புரிந்தவர்கள் இந்த ரட்சிப்பை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. அது புரியாததுனால தான் பல நேரம் ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பின் மேன்மையை நமக்கு கொடுத்து வைத்திருந்தாலும் பல நேரம் அதை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டுமாக விழுந்து 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 ஆங்காங்கே தேவன் தருகிற மேன்மையை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மேன்மையை பெருக பண்ணுவார்னா முதலாவது அவர் தருகிற ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் வந்தால் மட்டுமே அவருடைய மேன்மைக்கு நீங்கள் சொந்தக்காரனாக முடியும். அது இல்லாம எத்தனை 2024 வந்தாலும் அதே நிலைமையில தான் இருப்பீங்க. அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவங்க அப்பா கூட இருக்கிறது தான் மேன்மை என்பது அவனுக்கு தெரியல. எதுதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு? ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் போய் எங்கேயோ போனா அது மேன்மைன்னு நினைச்சான். மேன்மை மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் எங்க போச்சு? பன்னிக்கு நடுவில் கொண்டு போய் உட்கார வச்சிச்சு. நாளின் காலை வேளையிலே இன்னும் ஆண்டவர் தருகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போனவர்களாய் அவரோடு கூட உட்கார்ந்திருந்த அனுபவத்தை விட்டு விட்டு எங்கேயோ உளுந்து கிடக்கிறீங்களா? ஆண்டவர் திரும்பவும் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுகிறவர். அவர் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா.
ஆமா, நம்ம தான் நன்றி மறந்து ஓடி போயிருவோம். ஆனா ஆண்டவர் மீண்டுமாக இந்த 2024ஆம் ஆண்டை கொடுத்ததன் நோக்கம் உங்களுடைய மேன்மையை பெருக பண்ணும்படிக்கே. இன்றைக்கு அந்த ரட்சிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சரி, அடுத்து 2வது வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனம். எப்படி மேன்மை உண்டாகிறது? நீதிமொழிகள் 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இதே வசனத்தை தான் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். 2வது தேவன் தருகிற மேன்மை எதனால் உண்டாகிறதாம்? மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்மை இருக்குமானால் மேன்மை நிச்சயமாக உங்களை பின்தொடரும். தாழ்மைன்னா என்ன? தாழ்மைன்னா என்ன? தாழ்மைன்னா தாழ்மை. தாழ்மைன்னா என்ன? கர்த்தருக்குள் கீழ்ப்படிதல். இப்படி நிறைய சொல்லலாம் இல்லையா? பிரதர் ஜான் சாமுவேல் ரொம்ப தாழ்மையானவர் அப்படி சொல்லலாம் இல்லையா? இல்லையோ? உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியலையோ? ஆமா, அப்படி தெரியற மாதிரி நடிக்கவும் முடியும். ரொம்ப தாழ்மையானவர் போல எல்லாரிடத்திலும் ரொம்ப அன்பா பேசி ரொம்ப சிம்பிளா ட்ரெஸ் பண்ணி அப்படி இருக்கிற மாதிரி நடிக்கவும் முடியும். தாழ்மைன்னா அப்ப என்னதான்? ஒரு வசனம் வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். பவுல் அங்க ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறார். கொலோசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். போதும் போதும். என்ன தாழ்மை? என்ன தாழ்மை? மாயமான தாழ்மை. உண்மையிலே ஒருத்தன் தாழ்மையா இருக்க முடியும், இன்னொன்னு தாழ்மையா இருக்கிற மாதிரி என்ன செய்ய முடியும்? நடிக்கவும் முடியும். இதைத்தான் நீங்கள் வேத பாரகர் பரிசேயர்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்லும் போது அடிச்சு அடிச்சு சொல்றாரு, மாயக்காரரே மாயக்காரரே மாயக்காரரேன்னு சொல்லி. அப்போ தாழ்மையாக இருக்கிறது போல வெளிப்பிரகாரமாக நம்மால் காண்பித்துக் கொள்ள முடியும், மாயமான தாழ்மையிலும் வாழ முடியும். இப்ப ஆண்டவர் எதை சொல்லுகிறார் இங்கே? மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் உங்கள்கிட்ட எதைப்பா கேட்கிறாரு? மனத்தாழ்மையை அல்லவோ எதிர்பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப தாழ்மை எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? தாழ்மைய மனசுல இருக்கணும். பல நேரங்களில் வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது நாம் ரொம்ப தாழ்மையான மனிதர்கள் போல, பெருமையில்லாத மனிதர்கள் போல காட்சியளித்து மனிதர்களை ஏமாற்றிவிட முடியும். ஆனால் என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார். அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கோங்க. அங்க யோபு தன்னை குறித்து ஒரு சில காரியத்தை சொல்லுகிறான் பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 24 வாசிங்க பார்ப்போம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்றும் நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரிதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு, கோடு போடுற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த ரகசியமாய் மயக்கப்பட்டு அப்படின்றதுல போட்டுக்கோங்க. பல நேரத்தில் நம்முடைய மனம் என்ன செய்யுமா? ரகசியமாக நான் சாதித்தவைகளை குறித்து அது என்ன பண்ணிருமா? மயக்கப்பட்டு என் கையை நான் முத்தி செய்ததும் உண்டானால். அப்ப யோபு என்ன சொல்லுகிறான்? நான் பெரிய செல்வ சீமானா இருந்தேன். தன்னுடைய நண்பர்களை பார்த்து பேசுறான். நான் பெரிய செல்வ சீமானா இருந்தேன், எனக்கு மிகுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது, எனக்கு இல்லாத ஆஸ்தி இல்லை, எனக்கு கொடுக்கப்படாத ஐஸ்வர்யம் இல்லை. ஆனா அவைகள் எல்லாமே இருந்தாலும் ஒரு நாளும் என் பொண்ணை பார்த்து இவ்வளோ பொண்ணு இருக்குதே, நீதான் என்னுடைய ஆதரவு என்று சொல்லி நான் மனசுல கூட நினைச்சதில்லை. அல்லது நான் சாதித்தவைகளை குறித்து என் மனம் ரகசியமாய் மயக்கப்படவில்லை. இது எல்லா விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு காரியம், எல்லா ஊழியர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். இப்ப நான் என்ன வச்ச ஒரு உதாரணம் சொல்றேன். நான் நிறைய இடத்துக்கு போறேன், நிறைய தேவ மனிதர்களை பார்க்கிறேன். ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ரொம்ப சாதாரண ஆளா இருந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்தில் அப்படி பயன்படுத்துறார், இப்படி பயன்படுத்துறாருன்னு என் மனம் என்ன பண்ணிட முடியும்? ரகசியமாக
சபாஷ்டா ஜான் சாமுவேல்னு நான் எனக்கு நானே சொல்லி கொண்டேனானால் அன்னைக்கே நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். பயங்கரமா பிரசங்கம் பண்றீங்க, சூப்பரா இருந்துச்சுன்னு எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நல்லது, பிறரை நம்ம உற்சாகப்படுத்தணும், நல்லது. ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்குள்ள என்னையே சபாஷ் போட்டுக்குள்ள வைத்ததுன்னா என்ன ஆயிட்டேன்னு அர்த்தம், நான் விழுந்துட்டேன்னு அர்த்தம். எனக்குள்ள தாழ்மை வெளியில தான் இருக்குது, ஆனா உள்ள என்ன இல்லையா, மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட தாழ்மை இருக்கும்னா மேன்மையை கொண்டு வராது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற தாழ்மை, உன் உள்ளத்துல தாழ்மை இருக்குதா, உன் மனம் ரகசியமாய் மயக்கப்படாமல் இருக்குதா, அல்லது நான் உன்னை கொண்டு செய்த காரியங்களுக்கு நீ எனக்கு மகிமையை கொடுக்கிறியா, அல்லது உன் கையையே நீ முத்தம் செய்து கொண்டிருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் என்னைய பார்த்து கேட்பார், உங்களை பார்த்தும் கேட்பார். இன்னும் பவுல் அவருடைய வாழ்க்கையில என்ன சொல்றாரு பாருங்களேன். 2 கொரிந்தியர் வாசிக்கலாம் ஒரு வசனம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? போதும் இருங்க. அவர் கேட்கிறார், கொரிந்து சபை மக்களை பார்த்து எழுதும் போது, எப்பா நாங்கள்லாம் பயங்கரமா ஊழியர் செஞ்சோம், நாங்கள்லாம் பயங்கரமா சபைகள் ஆரம்பிச்சோம், பயங்கரமா ஊழியர்களை உருவாக்கிட்டோம், அதை செஞ்சிட்டோம், இதை செஞ்சிட்டோம், அப்படிலாம் செஞ்சிட்டோம், ஆனா எங்களை நாங்களே என்னைக்காவது மெச்சி கொண்டிருக்கிறோமா? அப்படி சொல்லிட்டு நிறைய காரியங்களை எழுதிட்டு அவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனம், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்றது யார் தெரியுமா? எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் இல்லாத 2000 வருஷத்துக்கு முன்னாடி முழு ஆசியா கண்டத்திற்கும் சுவிசேஷத்தை கொண்டு சென்ற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை, பல இடங்களிலே சபைகளை ஸ்தாபித்த ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை, பல தேவ மனிதர்களை எழுப்பின ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தை. இன்னும் சொல்லணும்னா புதிய ஏற்பாட்டில் 42% பவுலுடைய வார்த்தைகள். கணக்கு பண்ணி பாருங்க, இருக்கிற நிருபங்கள்லாம் எடுத்து பாருங்க, எல்லா நிருபங்களையும் நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு தான் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபைக்கு என்னது, ஒரு அடித்தளம், அஸ்திபாரம். புதிய ஏற்பாட்டு திருச்சபை இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது, அதற்கு அஸ்திபாரமே பவுலுடைய வார்த்தைகள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறான், எங்களுடைய தகுதி எங்களால என்ன செய்யலையா, உண்டாகல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தையோடு கூட இந்த வருடத்தை நீங்க கடக்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் மேன்மைப்படுத்துகிறதில்லை, உங்கள் மேன்மையை நான் பெருக பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் தருகிற ரட்சிப்பினால் உண்டாகிற மேன்மை, 2வது அவர் விரும்புகிற மன தாழ்மையினால் உண்டாகிற மேன்மை. அடுத்தது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். போதும், நிறுத்துங்க. இங்கே ஞானி ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறான். இது என்ன சொல்றாருன்னா, தாவீது சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்திருந்த வார்த்தைகள், அதை அவர் திரும்ப எழுதுறார். எங்க அப்பா இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்ட்டு. சரியா? எதை பத்தி பேசுறாரு அவரு? எதை பத்தி பேசுறாரு? ஞானத்தை பத்தி, புத்தியை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. நீ எதை சம்பாதித்தாலும், எதை சம்பாதிக்கணுமா, ஞானத்தையும் புத்தியும் சம்பாதி. நீ ஞானத்தையும் புத்தியையும் மேன்மைப்படுத்தும் போது அது என்ன பண்ணுமா, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அது தொடர்ந்து அவர் சொல்லும் போது சொல்றாரு, அது மகிமையான கிரீடமா மாறும், உன் தலைக்கு அலங்காரமான முடியா இருக்கும், நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். இப்படிலாம் நிறைய எழுதுறார். மூன்றாவதாக தேவன் தருகிற மேன்மை எதனால் உண்டாகிறது? தேவன் தருகிற ஞானத்தினால் உண்டாகிற மேன்மை. நல்லா கவனிங்க. இப்ப நான் முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போறேன். இதை எழுதினது யாரு?
சாலமோன். எந்த சாலமோன்? சாலமோன் பிரதர்னு யாராவது இருந்தீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த சாலமோன்ல சாலமோன் தானே, சாலமோன் தானே. அவன் ஞானத்தை தேடினானா? டவுட்டா இருக்கோ? தேடினானா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, தேடினானா இல்லையா? தேடினான்னு சொல்றவங்களா கை தூக்குங்க. ஏசப்பா கேட்டு பெற்றுக்கொண்டான்ல, அதை தான் கேட்கிறேன். சரி, சாலமோன் ஞானத்தை கேட்டானா இல்லையா? ஞானத்தை முக்கியப்படுத்தினானா இல்லையா? அப்புறம் ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்தினாரா இல்லையா? ஆனா முடிவு என்னாச்சு? ஞானம் மேன்மைப்படுத்தணும் தானே. முடிவு என்னாச்சு? நல்லா இருந்த ராஜ்யத்தை ரெண்டா கெடுத்து, ரெண்டா பிரிச்சு, தானும் கெட்டு தன்னை சுத்தி இருந்தவங்களும் கெடுத்து. ஞானத்தை தானே தேடினா அவன். ஏன் வாழ்க்கை அப்படி ஆச்சு? ஞானத்தை குட். ஒரு அக்கா ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க நிறையா. சரி, நான் ஒரு வசனம் காமிக்கிறேன், சரியா? ஆண்டவர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுக்கும்போது எதை கொடுத்தாரு? கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாசிங்க 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 12-13. 1 ராஜாக்கள் 3:12-13. ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் ஞானத்தை கேட்ட உடனே சொல்றாரு, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை. ஆமா, அண்டர்லைன் போடுறவங்க எதுல அண்டர்லைன் போடணும்? ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை அதுல போட்டுட்டு வாசிங்க. இப்போ இதிலே உனக்கு சரியானவன், உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் இதுக்கப்புறம் எழும்ப போறதும் இல்லை. ஆமா, கேளாத ஐஸ்வர்யம் இதுக்கப்புறம் தான் வருது. அப்ப ஆண்டவர் அவன் ஞானத்தை கேட்கும் போது எதை கொடுத்தாரு அவனுக்கு? ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை. நல்லா கவனிங்க, இந்த உலகம் ஞானத்தை கொடுக்க முடியுமா? நம்ம படிச்சு பயங்கர ஞானவானாகலாம், நம்முடைய அனுபவத்தில் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஞானத்தை புத்தியை சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்திற்கும் இந்த உலகம் கொடுக்கிற ஞானத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன், சரியா? அப்ப நான் இந்த சாலமோனுடைய வார்த்தையை யோசித்த போது, என்ன ஆண்டவரே, ஞானத்தை சம்பாதின்னு அவன் எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கிறான். அவன் முதல்ல சம்பாதிச்சதே உம்முடைய ஞானத்தை தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா முடிஞ்சு போச்சே அப்படின்னு யோசித்த போது, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் இது. ஆண்டவர் எப்பவுமே வெறும் ஞானத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு, அவர் கூடவே உணர்வும் உள்ள இருதயம் என்ற ஒன்றையும் சேர்த்து தருகிறார். அப்ப சாலமோனுடைய விழுகைக்கு ஒரு பிரதான காரணம் என்ன? அவன் ஆண்டவர் தந்த ஞானத்தை எடுத்துக்கொண்டான், ஆண்டவர் தந்த மேன்மை மகிமையை எடுத்துக்கொண்டான், ஆண்டவர் தந்த ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொண்டான். எதை விட்டுட்டான்? உணர்வுள்ள இருதயம் காணோம். ஆண்டவர் 2 முறை அவனை எச்சரித்தும் அவனோடு பேசின போதும் கூட அவனுக்கு உணர்வுள்ள இருதயம் ஸ்லீப் மோடுக்கு போயிருச்சு. அதுதான் உலகம் தருகிற ஞானத்திற்கும் ஆண்டவர் தருகிற ஞானத்திற்கும் வித்தியாசம். அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாதபடியினால்தான் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பாபிலோன்ல ஒரு வைஃப், மோவாப்ல ஒரு வைஃப், ஏத்தியர், எபூசி, ஒரு கண்ட்ரி விடல, எல்லா கண்ட்ரிக்கும் இவர் என்னதான்? மருமகன் தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் அவனை ஞானத்திலே விலையேற பெற்றவனாக வைத்திருந்தார். அதே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது 3000 நீதிமொழிகளை சொன்னானா, 1005 பாட்டை பாடினானாம். எத்தனை பாட்டு? ஆமா, நானும் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு 1005 பாட்டு பாடினான்? சங்கீதம் ஃபுல்லா 150 சங்கீதம் இருக்கு, 75 சங்கீதம் தாவீது எழுதினதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எத்தனை சங்கீதம் சாலமோன் எழுதினது? ஒரே ஒரு சங்கீதம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் என்ன 1005 பாட்டு அவன் யாருக்கு எழுதியிருப்பான்? ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு பாட்டுன்னு எழுதிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் எதுக்கு ஞானத்தை கொடுத்தாரு? ஒரு ஒய்ஃபுக்கு டெய்லி ஒரு பாட்டா எழுதி, கவிதையா எழுதி தள்ளிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம ஆட்களுக்கு சிலருக்கு இன்னைக்கு அதுதான், எங்க வீட்டுக்காரர் என்னைய பத்தி ஒண்ணுமே வர்ணிக்க மாட்டார், எதுக்குன்னு கேட்கிறேன். நிறைய பேருக்கு இப்போ அது ஒரு பிரச்சனை, என் வீட்டுக்காரர் என்னோட போட்டோவே எடுக்க மாட்டேங்கிறார். இவன் என்ன பண்ணான்னு தெரியல. நானும் யோசிச்சு 1005 பாட்டு எழுதிருக்கான ஆண்டவரே, ஒரு 50 சங்கீதமாவது இருக்கணுமே அவன் பாட்டுல அப்படின்னு. ஒன்ன கூட காணும். மேபி எழுதியிருக்கலாம், ஆண்டவரே பார்த்தாரு, நீ எழுதுறது போதும் எப்பா, நீ ஓரமா வையின்னு சேர்க்காம விட்டாருன்னு நினைக்கிறேன் பைபிள்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
வெளிப்படையாக அவனுடைய ஞானத்தை அவன் எதுக்கு தான் பயன்படுத்தியிருக்கிறான்? தனக்காகவே பயன்படுத்தியிருக்கிறான். அந்த ஞானத்தை வச்சு என்ன செய்ய முடிஞ்சிச்சு? எந்த சாலமோன் ஞானத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று முதலாவது ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினானோ, அதே சாலமோன் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9, 10 தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் வாசிங்க. மோவாபியருடைய தேவிக்கு ஒரு கோயில், அம்மோனியர் தேவிக்கு ஒரு கோயில். அவன் அந்நிய தேசத்துல எங்கெங்க கல்யாணம் முடிச்சிருந்தானோ எல்லா வைஃபுடைய தேவர்களுக்கும் கோயிலை கட்டினான். தெரியுமா உங்களுக்கு? என்ன செய்தது? அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஞானம். ஆண்டவர் பல நேரத்தில் நம்ம உணர்த்துவார். பயங்கர ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கலாம், ஆனா அதே ஞானம் நம்மை மேன்மையிலிருந்து விழப் பண்ணிவிடும். எப்ப தெரியுமா? உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் போகும்போது. ஆண்டவர் ஞானத்தினால நீ மேன்மையை பெற்றுக்கொள்ளுவாய், ஞானத்தை நீ காத்து கொள்ளும் போது நீ மேன்மையில பெருகுவாய் என்று ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரானா பெருகுவீங்க. எப்போ? ஞானம் மட்டும் போதாது, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற அதே வார்த்தை தான், உன் மேன்மையை நான் பெருக பண்ணுவேன் மகனே மகளே. ஆனா அதுக்கு முன்னாடி உணர்வுள்ள இருதயத்தை நீ காத்துக்கொள்ளுவியா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பாதுகாத்து கொள்ளாமல் உணர்வில்லாதவனா நான் போயிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க. இந்த வருஷத்துல இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து இப்பவே ஒரு தீர்மானம் பண்ணிருங்க, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். உணர்வில்லாம போவனா எரும மாட்டு மேல பெஞ்ச மலை மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருப்போம். ஆண்டவர் தருகிற வார்த்தையை கேட்டு செவி கொடுத்து மனம் திரும்பும் போதுதான் அவர் தருகிற மேன்மைக்கு நீங்கள் நானும் சொந்தக்காரராக முடியும். சரி, நிறைய காரியம் இருக்குது. அடுத்தது ஒரு காரியத்தை வாசிக்கலாம். எத்தனை காரியம் சொல்லியிருக்கிற? ரட்சிப்பினால் உண்டாகிற மேன்மை, தாழ்மையினால் உண்டாகிற மேன்மை, அப்புறம் தேவனுடைய ஞானத்தினால் உண்டாகிற மேன்மை. அடுத்தது 4வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். இயேசு பரிசேயர் மற்றும் சதுசேயரை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. கவனிங்க, இங்க பரிசேயர் சதுசேயரை பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக காணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதான்? அருவருப்பா இருக்குதான். அவர் எதை பத்தி பேசுறாரு அப்படின்னா, நீங்க வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 39, 40, இன்னும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23, 25 இதெல்லாம் வாசிச்சுக்கோங்க. அவர் பரிசேயரை சதுசேயரை எப்ப பார்த்து பேசும்போது, எப்பா நீங்க வெளியில பயங்கரமான பரிசுத்தவானா காட்டிக் கொள்வதற்கு என்னென்னவோ பண்றீங்க, எப்ப பாரு கை கழுவுறீங்க, எப்ப பாரு பாத்திரத்தை கழுவுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா அதெல்லாம் எதுக்கு தான் பண்றீங்க? மனுஷருக்கு முன்பாக நீங்கள் நியாயப்பிரமாணத்தை அப்படியே கடைபிடிக்கிறவர்கள் போல காட்சி அளிப்பதற்காக பண்ணுகிறீர்கள். ஆனா உங்களை உள்ள கொஞ்சம் எட்டி பார்த்தோம்னா எப்படி இருக்குதான்? ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரு? அருவருப்பா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. இப்போ பாருங்க பாருங்க, உடனே பார்த்துருங்க. அருவருப்புனா என்னது அப்படின்னு கேளுங்க. ஆமா, என்ன சொன்னாங்க சொல்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வெளியே பார்க்கும்போது வாவ் என்ன பரிசுத்தவான் அப்படின்னு தெரியும். இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டைனிங் டேபிள் வீடெல்லாம் அழகாக வச்சிருக்கிறீங்க, டைனிங் டேபிள்லாம் அப்படியே பாத்திரம்லாம் நிறைய அடுக்கி வச்சிருக்கிறீங்க, பார்க்கும்போது வெளியில் பல இருக்குது. அப்படியே நான் கிட்ட வந்து எட்டி பார்க்குறேன் ஒரு பாத்திரத்தையா. 4 நாளைக்கு முன்னாடி காபி போட்ட பாத்திரம் கழுவாமல் அங்கே இருக்குது. 3 நாளைக்கு முன்னாடி பாலை வச்சு அடுப்பில் சுட வச்சு கருகி போய் நார்னது அங்கே அப்படியே இருக்குது. அப்புறம் 5 நாளைக்கு முன்னாடி குக்கரில் சோத்தை பொங்கி பாதி சாப்பிடாம வச்சது அங்கே இருக்குது. அப்புறம் லைட்டாக ஃப்ரிட்டை போய் திறந்து பார்த்தா 2 வாரத்துக்கு முன்னாடி வச்ச சாம்பார் அங்கே நாரி போய் இருக்கு. வெளியில் எப்படி தான் இருந்துச்சு? பொலன்னு தான் இருந்துச்சு. ஆனால் உள்ள எட்டி பார்த்தா அருவருப்பாக இருக்குதான். ஆண்டவர் சொல்லுகிறார், 4வதாக உள்ளான பரிசுத்தத்தினாலே உண்டாகிற மேன்மை. வெளிப்பிரகாரமான அடையாளத்தினாலே மனிதர்களுக்கு முன்பாக நாம் மேன்மையானவர்களாக காட்சி அளித்து விடலாம்.
பொதுவாக அக்ராஸ் த குளோப் நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க. வெளியில சபையில கிறிஸ்துமஸ் ஆனாலும் சரி, நியூ இயர் ஆனாலும் சரி, வெளியில இருக்கிற டெக்கரேஷன் வாவ் என்னென்னமோ பண்றோம், நல்லது. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த சபையில் அப்படியே கலக்கிறாங்கப்பா இவங்க பண்டிகைன்னா அப்படின்னு தெரியும். மனுஷருக்கு முன்பாக மேன்மையாக காணப்படுவது தேவனுக்கு முன்பாக ஆறுவருப்பா ஆயிரக்கூடாதுன்றது தான் இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம வெளியில என்ன பண்ணி உலகத்துக்கு வேஷத்தை காட்டினாலும் ஆண்டவர் கடைசியில் எதை தான் பார்க்க போறாரு? உள்ள வந்து நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தை தான் பார்க்க போறார். வெளியில போடுறதெல்லாம் ஒரு அட்ராக்ஷனுக்கு பண்ணிக்கலாம், ஆனா உள்ளான ஜீவியத்திலே பரிசுத்தம் இல்லாமல் போகுமானால் ஆண்டவர் விரும்பாத எல்லா காரியத்தையும் உள்ள வைத்து கொண்டு வெளியில நம்ம என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, என்ன பாட்டு பாடினாலும் சரி, என்ன டான்ஸ் ஆடினாலும் சரி, அவை எல்லாம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாகிவிடும். இப்போ இந்த 2024 வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, நான் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், அது ஆராதனையா இருக்கலாம், தேவனுக்கு செய்கிற ஊழியமா இருக்கலாம், சபைக்கு வருகிறதா இருக்கலாம், எல்லாமே வெறும் சடங்காச்சாரமாய் ஆகிவிடக்கூடாது. உள்ளான ஜீவியத்திலே நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தோடு கூட நான் வாழ்கிறேனா, அதை காத்து கொள்ளுவேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்கள் மேன்மையை பெருக பண்ணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இப்போ மனிதருக்கு முன்பாக மேன்மை கிடையாது, தேவனுக்கு முன்பாக. சரி, அடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனம். 5வதாக ரோமர் 3:2. பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க. எது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. இது என்ன சொல்றாருன்னா, பவுல் இந்த யூதர்கள் நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுறாங்கல்ல, அதையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம், கற்பனை, இந்த கட்டளைகள் இதெல்லாம் குறித்து அவர் சொல்லிக்கொண்டே வரும்போது அவர் நம்புகிற சுவிசேஷத்தை பற்றி நிறைய அவர் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி சொல்லும் போதுதான், யூதர்களே உங்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்தினாலும் மிகுதியாயிருக்கிறது. ஆனால் தேவனுடைய வாக்கியங்கள் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதே, அதுதான் விசேஷித்த மேன்மையாயிருக்கிறது. 5வதாக ஆண்டவர் காண்பிக்கிற காரியம் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற மேன்மை. அதை பவுல் அங்க சாதாரணமா எழுதல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த வார்த்தை. எப்படி எழுதியிருக்கிறாரு? விசேஷித்த மேன்மை. என்ன மேன்மை? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை தான் விசேஷித்த மேன்மை. ஆமா, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ பழகிட்டோம்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னாலே, அதோட பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை இந்த உலகத்துல கிடையாது. அவருடைய வார்த்தை தான் நம்மை அனுதினமும் நடத்தும். அவருடைய வார்த்தை தான் நம்மை அனுதினமும் போஷிக்கும். நாம் சோர்ந்து போன நேரங்களில் அவருடைய வார்த்தை தான் நம்ம தேற்றும். எது முக்கியமோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் முக்கியம்தான். ஆனா வேத வார்த்தைகள், அவர் எழுதி கொடுத்த வசனம் தான் நமக்கு என்னது? விசேஷித்த மேன்மை என்று பவுல் எழுதுகிறார். இப்போ வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியம் இருக்குதா? முக்கியம் இருக்குதா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. உங்க இருதயத்துல கையை வச்சு நீங்களே கேட்டுக்கோங்க. எப்படியே என்னையே முறைச்சி பார்க்குறீங்க, என்னை பார்த்து கேட்க சொல்ல, உங்களை தான் பார்த்து கேட்க சொல்றேன். நான் என்னை பார்த்து கேட்டுக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை விசேஷித்த மேன்மைன்னு வேதத்தில் எழுதி வச்சிருக்குதே, அந்த வசனத்தை நான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து வேத வசனத்திற்கென்று நான் செலவிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இப்போதான் நிறைய யூடியூப், ஃபேஸ்புக், அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப் அது இதுன்னு வந்துருச்சு. ஏதோ ஒரு குரூப்ல ஒரு வசனம் வந்துருச்சு. இங்கெல்லாம் குரூப் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. அப்படியே 10 வசனம் வந்துச்சு. ஒரு 10 வசனத்தை படிச்சுட்டு, கர்த்தர் நல்லவர், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாவாய், அப்படியே எல்லா வசனத்தையும் ஓட்டி படிச்சுட்டு அப்பா படிச்சிட்டோம் அப்படின்னு போயிடுறீங்களா? வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துகிறோம்? இந்த வார்த்தையை தியானிக்கிற அனுபவம், அந்த வார்த்தையை வாசிக்கிற அனுபவம், புரியுதோ புரியலையோ, ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற அனுபவம் இருந்துச்சா? 2023 இல்லைன்னா 2024 வந்துடணும். அவருடைய வார்த்தை உங்களை விசேஷித்த மேன்மை உள்ளவர்களாக அது மாற்றும். என்னுடைய வாழ்க்கையில அதை நான் பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? எப்பா, பாட்டு பாடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க,
தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, சுகமாக்குற ஊழியம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, எதுக்கோ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வசனத்தை பேசுறதுக்கு தான் என்ன இல்லை, ஆள் இல்லை. அதனால தான் வரும்போதெல்லாம் நான் எப்படியாவது எங்க போனாலும் சரி பிரயாசம் எடுத்து எவ்வளோ நேரம் பேசினாலும் எனக்கு அது பத்துக்கிறதும் இல்லை. ஆமா, இந்த போன சனிக்கிழமை தான் நினைக்கிறேன், அங்க ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல தான் பேசினேன் பாருங்களேன். பேசி 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 ஆனால் அந்த சர்ச்சில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஃபுல்லாக அவங்க ஒரு மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு மேலே தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் தான் நம்மள்ட்ட மைக்கை கொடுத்தாங்க. நானும் பேசின 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, அப்புறம் ஒரு ஆள் கூட எந்திரிச்சு போல, நிறைய பேர் வேறு வந்திருந்தாங்க. அது வருடத்தின் முதலாவது உபவாச கூட்டம்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிருச்சு. நானும் ஆண்டவர் தந்த வார்த்தையை பேசி தள்ளிட்டேன். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டம்மா கேட்டாங்க, என்ன இதை யூடியூப்பில் போடணுமா அப்படின்ட்டு. இல்லைம்மா, நான் இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக பேசல, அதை வேற எங்கேயாவது பேசிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, 1.5 மணி நேரம் பேசினாலும் உங்களுக்கு பத்தலையா அப்படின்ட்டு. எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், நான் ரொம்ப நேரம் பேசுகிறவன் சொல்கிறதுக்காக இல்லை, எவ்வளவு தியானித்தாலும் திகட்டாத ஒரு தேன் அமுது எது தெரியுமா? ஆண்டவரோட வார்த்தை. அதை தியானித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். டைம் ஆகிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ இதை எதுக்கு சொன்னேன்னா, இன்னும் கொஞ்சம் லேட்டாக எடுப்பேன்றதுக்காக சொன்னேன். சரியா? அதுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அவருடைய வார்த்தையினால் உண்டாகிற மேன்மை. அவருடைய வார்த்தையை தியானிச்சு பாருங்க, அதுக்கு நேரம் செலவிடுங்க, அதுக்கு பிரயாசப்பட்டு தான் ஆகணும். நீங்கள் காலண்டரில் வசனம்லாம் போடுறோம், அது எதுக்கு போடுறோன்னே தெரியாது. உண்மை தானே? பாஸ்ட் காலண்டர் அடிச்சு கொடுத்துருப்பாங்க, என்னைக்காவது ஒரு வசனத்தை அதுலேருந்து வாசிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்க? அந்த கேலண்டர்லாம் ஒரு கொஞ்ச நாள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் இப்போல்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியல அதில். சரி, என்ன சொல்ல வருகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தை அது விருதாவாய் போகிறதில்லை. அதை நம்ம விருதாகவா பயன்படுத்திடக்கூடாது. வீட்டில் 10 பைபிள் வாங்கி வச்சிருக்கலாம், ஒரு அதிகாரம் கூட வாசிக்கலன்னா என்ன பயன்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைன்னு ஆண்டவர் சொல்லிடுவார் நம்மளை பார்த்து. சரி, இப்படியே பேசினா பேசிட்டே போயிடுவேன் நான். அடுத்தது ஒரு மேன்மையை பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்ற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் சொன்ன அந்த 5 பாயிண்ட் ஓகே, ஆண்டவர் எதனால மேன்மையை தருகிறார்னு சொல்லி. ஆனா பவுல் சொல்லுகிறான், பலவீனங்களினால் உண்டாகிற மேன்மை. இது எப்படிங்க? நம்ம உடம்புல ஒரு பலவீனம் இருக்கு, ஒரு வியாதி இருக்கு, அதை வச்சு மேன்மை பாராட்ட முடியுமா? அதுவும் பவுல் சொல்லுகிறாங்க, வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வாசிச்சு பாருங்களேன். எப்படி சந்தோஷப்படுறாராம்? மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். பலவீனங்களை குறித்து அவர் மேன்மை மட்டும் பாராட்டலையா, மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறாராம். எப்படி இது வாய்? எனக்கு ஒரு பலவீனங்கள் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதை குறித்து மேன்மை பாராட்டுவேனா? ஆண்டவர் இந்த பலவீனங்களை கொடுத்திருப்பதனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்ல முடியுமா? ஆனால் பவுல் சொல்றாரு, அவருக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருந்துச்சான், அவரும் கேட்டு கேட்டு பார்த்தாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்ட்டார். அப்ப பவுல் என்ன செய்யறாராம்? அப்ப கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி, ஆண்டவருடைய வல்லமை என் மேல தங்கணும்னா அவர் சொல்லிட்டாரு, உனக்கு கிருபையை கொடுப்பேன், ஏன் பலன் இருக்கும் அது போதும்னு சொல்லிட்டாரு. ஆனா அது மட்டும் பத்தாது, என்னுடைய பலவீனங்களை குறித்து இதுக்கு மேல நான் அழுதுகிட்டே இருக்க போறதில்ல, நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட போகிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? உங்க வாழ்க்கையில எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம். 2023 ஃபுல்லாவே பலவீனமாவே போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த வருடத்தின் துவக்கத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற காரியம் அது சரீர பிரகாரமான பலவீனமா இருக்கலாம், அல்லது ஏதோ மனதளவிலே உண்டான பலவீனமா இருக்கலாம். எந்த பலவீனமும் உன்னை உன்னுடைய மேன்மையிலிருந்து தள்ளுகிறதில்லை. அவர் தருகிற கிருபை பலன் உங்களோடு இருக்கும் போது அந்த பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை மேன்மையாக எல்லாருக்கும் முன்பாக நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்லுகிறார்,
என்னுடைய பலவீனத்து நிமித்தம் நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். எப்படி அவரால் முடிஞ்சிச்சு? அத்தனை பலவீனம் இருந்தாலும், அத்தனை பாடுகள் இருந்தாலும், அதன் மத்தியிலே தான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் பவுலுக்கு கிருபை பாராட்டினார். இன்றைக்கு பவுலுடைய பேர் தெரியாதவங்க உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. தாவீதுக்கு அடுத்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிற பேர் எது? பவுல். யோசித்து பாருங்க. அதனாலதான் பவுலால சொல்ல முடிஞ்சிச்சு. சரி, அடுத்து இன்னொரு மேன்மை, கடைசியா 7வதா என்னென்ன சொல்லியிருக்க பாருங்க. ரட்சிப்பினால் உண்டாகிற மேன்மை, அடுத்தது தாழ்மையினால் உண்டாகிற மேன்மை, ஞானத்தினால் உண்டாகிற மேன்மை, உள்ளான பரிசுத்தம், 5வது தேவ வார்த்தை, 6வது பலவீனத்தினால் உண்டாகிற மேன்மை. அடுத்தது வாசிங்க பாப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். 7வதாக இதற்கு நான் கொடுக்கிற பெயர் பாடுகளினால் உண்டாகிற மேன்மை. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அங்க பேதுரு அழகாக எழுதுகிறார், பல நேரங்கள்ல தேவ ஜனங்களுக்கு என்ன உண்டாகும்? பாடு உண்டாகும். சொந்த ஜனங்களால உண்டாகும், அந்நிய ஜனங்களால உண்டாகும், சுத்தி இருக்கிறவங்களால உண்டாகும், நன்மை பெற்றவர்களாக உண்டாகும், சொந்த குடும்பத்தாரால உண்டாகும், பிள்ளைகளால உண்டாகும், பெற்றோரால உண்டாகும். விதிவிலக்கே கிடையாது. இந்த பேதுரு இந்த நிருபங்களை அந்த நாட்களில் இருந்த சபைக்கு அவர்கள் மிகுதியான உபத்திரவத்தின் வழியாய் ரோம அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அவர்களை உற்சாகப்படுத்தும்படி எழுதும் போது சொல்ற வார்த்தை தான் அது. ஒரு கூட்ட ஜனம் இருக்குது, அது தீமை செய்து பாடு அனுபவிக்குது. ஒரு கூட்ட தேவ ஜனம் இங்க இருக்குது, அது நன்மை செய்து பாடு அனுபவிக்குது. இந்த பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. இந்த நாளின் காலை வேளையிலே 2023ஆம் வருடத்தை நான் பாடுகளின் வழியாக கடந்து வந்தேன். இந்த 2024 ஒருவேளை பாடுகளாவே இருந்துருமோ அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவிப்பீர்களானால் அது உங்களை மேன்மையிலிருந்து தள்ளி விடுகிறதில்லை, அது மீண்டும் உங்கள் மேன்மையை அது பெருக பண்ணுகிறதாய் இந்த வருடத்திலே மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப நன்மை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது அது ஒரு மேலான அனுபவம். என்னைக்கு முடியும் இந்த பாடு? என்னைக்கு முடியும்? என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்றே மனமும் ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. என்றைக்கு இந்த பாடு மாறும், என்றைக்கு இந்த பலவீனம் மாறும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீங்க இன்றைக்கு வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை, பவுல் எப்படி தன்னுடைய பலவீனங்களிலே மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டினாரோ, பேதுரு எப்படி நன்மை செய்து பாடு அனுபவித்தனால் வருகிற பாடுகளை மேன்மையாக எண்ணினாரோ, இந்த வருடத்துல உங்க பிரேயர் அப்படி மாத்தி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மேன்மையை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனை மட்டும் நான் காண்பிக்க போறேன், 5 நிமிடத்துல முடிச்சிருவேன். வாசிங்க பாப்பா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 4:6. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? போதும்.
7 விதத்திலே ஆண்டவர் தருகிற மேன்மைகளை காண்பித்து விட்டேன். இங்கே ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த மனிதனிடத்திலே ஆண்டவரே நேரடியாக கேட்கிறார், எப்பா நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? காயின் என்ன பாவம் பண்ணா? தம்பியை பகைச்சிக்கிட்டான், கொண்டுட்டான். அது அதுக்கப்புறம் நடந்துச்சு. ஆனா ஆண்டவர் எப்ப கேட்கிறார்? அதுக்கெல்லாம் முன்னாடியே கேட்கிறார். எரிச்சல் உண்டானது. வாசிங்க அப்ப 2ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் வசனம். சில நாள் சென்ற பின்பு காயில் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். வேதத்துல முதல்ல காணிக்கையாக கொண்டு வந்தான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது யார் தெரியுமா? காயின். இன்னைக்கு தான் சண்டே கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்மலாம் சண்டே கிளாஸ்ல என்னதான் சொல்லி கொடுத்துருக்கோம் பிள்ளைங்களுக்கு? காயின் சொத்த கத்திரிக்காயை எடுத்துட்டு வந்தான், அழுகி போன வெண்டைக்காயை எடுத்துட்டு வந்தான், கெட்டு போன கேரட் எடுத்துட்டு வந்தான், அதனால ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஏதோ புரியுறதுக்காக சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் பைபிள் அப்படி போட்டிருக்கா? தான் விளைய வைத்த நிலத்தின் கனிகளை ஆண்டவர் கேட்டாரோ இல்லையோ, முதலாக காணிக்கையாக கொண்டு வந்த மனிதனே காயின் தான். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தது அவனுக்கு? யாருமே சொல்லி கொடுக்கல. ஒருவேளை தேவாதி தேவன் ஆதாம் ஏவாளுக்கு அவங்க எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்லி தோட்டத்திலே உலாவி பேசும்போது சொல்லி கொடுத்திருக்க வாய்ப்புண்டு. அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கவும் வாய்ப்புண்டு. அதை விட என்னங்க பெரிய நன்மை ஒருத்தன் செஞ்சிடணும் சொல்லுங்களேன்? அதை விட என்ன பெரிய நன்மை செஞ்சிட முடியும்? ஆண்டவருக்கு கொடுப்பது நன்மை இல்லையா? ஆனா அவனை பார்த்து தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? 4ஆம் வசனம் வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்த வசனம், காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. போதும், நல்லா கவனிங்க. இப்போ ஆபேல் கொழுமையானதெல்லாம் எடுத்துட்டு வந்தான்னு போட்டிருக்கு. ஆனா அங்க ஆண்டவர் எழுதி வைக்கும் போது ஆபேலையும் அவன் காணிக்கையையும், வாசிக்க திரும்ப, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப காயின ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரிக்காம விடல, வசனத்துல எழுதுறாரு, காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்போ என்ன நடந்துச்சு? ஆபேலை முதலாவது ஆண்டவர் அங்கீகரித்தார், அதற்கு பின்னர் தான் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, காணிக்க கொண்டு வர்றாங்க, 2 பேரும் தான் கொண்டு வர்றாங்க. அவனுடைய உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கிறாரு. முதல்ல அவனை என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு பார்க்கிறாரு. அப்புறம்தான் அவனுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த உள்ளான பரிசுத்தம் பேசணுமே, ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறாருன்னு பேசணுமே. வெளிப்பிரகாரமாக கிறிஸ்தவன் என்று காண்பித்துக் கொள்வது ரட்சிப்பல்ல, வெளிப்பிரகாரமாக தாழ்மையுள்ளவன் என்று காண்பித்துக் கொள்வது தாழ்மை அல்ல, வெளிப்பிரகாரமாக மனுஷருக்கு முன்பாக பரிசுத்தவான் என்று காண்பித்துக் கொள்வது பரிசுத்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக மேன்மையும் அல்ல. ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? உன்னை நீ முழுசா எனக்கு கொடுத்திருக்கிறியா? உன்னை நீ முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறாயா? உன்னை நான் என் கையில எடுத்து அப்படியே எனக்கு உகந்தவனாக பார்த்து உன்னை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு பிறகுதான் உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பாடல்கள், நீ கொடுக்கிறது, நீ செய்யறது எல்லாவற்றையும் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும்பா. நீ விலையேற பெற்றதை கொண்டு வந்திருக்கிற, ஆனா உன்னை என்னால ஏற்றுக்கொள்ள முடியே. நீ நன்மை செய்திருந்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இந்த நாளின் காலை வேளையிலே இந்த 2024ஆம் வருடத்தை ஆண்டவருக்காக நான் என்னென்னவோ செய்யலான்னு பிளான் போட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஒன்ன முதல்ல எனக்கு முழுசா கொடுத்துரு, அப்புறம் ஆண்டவர் உன் மேன்மையை பெருக பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அதைத்தான் அந்த 71ஆம் சங்கீதத்திலே வாசித்தோம். அந்த வசனம் ரொம்ப அழகா போட்டிருக்குது, திரும்பவும் என் மேன்மையை பெருக பண்ணி. 20ஆம் வசனத்துல வாசிங்க பாப்போம். திரும்ப, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையை
பெருக பண்ணுவீர். சரி, இந்த மேன்மையை ஆண்டவர் எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? எதுக்காக பெருக பண்றாரு தெரியுமா? அதே அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அதே அதிகாரம் 18ஆம் வசனம். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ள வரைக்கும் என்னை கைவிடாமல் இருந்து என்னுடைய மேன்மையை பெருக பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தருகிற மேன்மை எதுக்கு தெரியுமா? இந்த சந்ததிக்கும் இனி வரப்போகிற சந்ததிக்கும் தேவனுடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமையையும் அறிவிக்கிறவர்களாக நம்முடைய பாடுகளையும் நம்முடைய பலவீனங்களையும் குறித்தே பேசி கொண்டிருப்பதற்காக ஆண்டவர் நம்ம வைக்கவில்லை. அது உங்களுக்கு மேன்மையை கொண்டு வரும். அந்த மேன்மைகள் தேவ ராஜ்யத்தின் மேன்மைக்காக பயன்படுத்தப்படும். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அநேக இக்கட்டுகள் அநேக பாடுகளை கடந்த வருடங்களிலே நான் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அநேக சொல்ல முடியாத சூழ்நிலைகளின் வழியாக ஆண்டவரே நீங்க என்ன நடத்தி வர பண்ணியிருக்கிறீங்க. ஆனா அவை எல்லாவற்றின் மத்தியிலும் திரும்பவும் ஆண்டவர் எங்களை உயிர்ப்பித்து, திரும்பவும் ஆண்டவரே எங்களை நீர் தூக்கி எடுத்து மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து உன்னுடைய மேன்மையை நான் பெருக பண்ணுவீர் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களையே பார்த்து பார்த்து, பழைய காலத்துல நீங்க விழுந்து போன எல்லா காரியங்களையும் பார்த்து அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு போறதுக்காக ஆண்டவர் வரல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய மேன்மையை, உன்னுடைய மகிமையை இன்னும் நான் பெருக பண்ணுவேன். மறுபடியும் உன்னை கட்டுவேன், மறுபடியும் உன்னை தூக்கி சுமப்பேன், மறுபடியும் உன்னை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரே. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் மேன்மையை நீங்க பெருக பண்ண போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே என் மேன்மையை நீங்க பெருக பண்ண போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எத்தனையோ பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த வருடங்களில் இருந்திருக்கலாம், எத்தனையோ மீறுதல்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ அக்கிரமங்கள் இருந்திருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக பல விதங்களிலே நாம் அவரை விட்டு வழிமாறி போயிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறபடினால், இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால், மீண்டுமாக உங்களை கூட்டி நிறுத்த, தூக்கி நிறுத்த விரும்புகிறபடினால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளோடு உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாருன் பாவங்கள் எத்தனையோ, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. நித்தம் உனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தம் உனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். ஆண்டவரே, என்னுடைய மேன்மையை இந்த வருடத்திலே பெருக பண்ணுவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற உடைய தேவ பிள்ளைகளை உடைய கரத்திலே கொடுக்கிற ஆண்டவரே, கடந்த வருடத்திலே எத்தனையோ விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற அனுபவங்கள் இருந்தாலும், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி உன்னை நீயே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கை நான் மேன்மையை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே. அந்த
இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த சபையும் ஊழியத்திலும் இந்த மேன்மை இவர்கள் காணட்டும். குடும்பங்கள் கட்டப்படட்டும், ஊழியங்கள் கட்டப்படட்டும். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை கட்டளையிடுகிற ஆண்டாக இந்த ஆண்டை இவர்கள் காண உதவி செய்யும். நீர்